மெஜாரிட்டி பீப்புள்ஸ் மெம்பர்ஸாக இருப்பாங்க. தென் வந்து ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறவங்க வந்து எத்தனை தொகுதி இருக்குன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு 25 ஏஜ் கம்ப்ளீட் ஆனாலே எலெக்ஷனில் வந்து ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன் ஃபார் எலெக்ஷன் கேன் ஸ்டாண்ட் ஒன் மோர் தென் கான்ஸ்டியூஷன். எ பர்சன் டஸ் நாட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் கால்டு இண்டிபெண்ட் கேண்டிடேட். தனியாகவும் இருக்கலாம், தென் வந்து சேர்ந்தும் ஒரு கூட்டு கட்சியாகவும் இருக்கலாம். தென் ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட். எ ஜென்ரல் election is conducted to representative from various constitutionally the party is more than total of seats is said to be in majority, that namely it usually is called for forming government. இப்போ கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்போ எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து யார் வராங்களோ அவங்க தான் அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏவாவோ தென் வந்து மந்திரியாவோ அப்படி இருப்பாங்க. இப்படி தான் நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? தட் இஸ் த எலெக்ஷன் டு த அசம்பிளி. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு மசோதாவோ தென் வந்து ஒரு லாவோ வந்து தாக்கல் பண்ணுறாங்கன்னா அந்த பில்லை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க தென் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஹவு டஸ் அ பில் பிகம் எ லா. ஒரு பில் வந்து எப்படி லாவாக ப்ரொசீட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் this is how a bill like becomes an act. First, a bill is presented to the legislative assembly. Discussions and debates takes place on bill in the assembly. Then third, changes can be made in the bill if more than half of MLA vote in favor of the bill is said to be processed. Then the bill need to get assent of government to become an act. ஓகே, இப்போ எப்படி தான் இந்த மசோதாவை வந்து தாக்கல் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மசோதா வந்து அந்த பில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்தில் ப்ரெசென்ட் பண்ணி அங்கே இருக்கிற எம்எல்ஏ மந்திரி தென் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஷன் போகும். இந்த பில் வந்து ஓகேவா, ஒரு சில பேருக்கு உடன்பாடு இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது, லைக் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க டிஸ்லைக் பண்ணுவாங்க. தென் வந்து அந்த பில்லுலேயே நிறைய சேஞ்சஸ் ஆகும். சேஞ்சஸ் ஆன பிறகு வந்து அந்த பில் தென் அந்த மசோதா வந்து ஒரு 80% பிடிச்சிருக்கு, 30% பிடிக்கலைன்னா தட் அந்த 80% வந்து யார் இருக்காங்களோ அந்த யார் வந்து ஓட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் அந்த பில் தான் வந்து என்ன பண்ணோன்னா லாஸ்ட்டில் வந்து கவர்னரோட கைக்கு போகும். அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் இந்த பில் வந்து நமக்கு ஆக்ட் பீப்புளுக்கு வந்து ஆக்ட்டுக்கு வரும். ஓகேவா? திஸ் இஸ் அ bill presented in the state legislative assembly. Okay, good. Then the last one is judiciary. First, judiciary, high court. High court is located in Madras. Okay, high court is located in Madras. The high court state and apex of the state judiciary. Then each high court has a jurisdiction deals with the cases such as fundamental rights, election petition and other civil as well as criminal cases. என்னென்னலாம் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் கிரிமினல் கேசஸ் எல்லாத்தையுமே எங்கே ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட்டில். நமக்கு ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னா மெட்ராஸ். ஓகே, குட். தென் குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ ஜட்ஜ். தென் வந்து ஒரு ஹைகோர்ட் தென் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அங்கே நிறைய ஜட்ஜ்லாம் இருப்பாங்க, ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ அந்த ஹெட்டோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட், எ ஜட்ஜ் மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் 10 years அஸ் அ ஜட்ஜ். ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்க கண்டிப்பாக 10 years அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று லாயராக இருக்கணும், இல்லை ஜட்ஜாக இருந்திருக்கணும் எங்கேயாவது. அந்த மாதிரி ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ். தென் அவர்களோட ரிட்டையர்மெண்ட் டேட் 62 years. Then a judge cannot practice in any country sessions for after retirement. Then functions of a high court. Next slide, study about functions of a high court. The high court has been empowered to issue rights. Then like the Supreme Court and High Court also act as a court of record.
In India have many structure of high court கீழே வந்து சபார்டினரி கோர்ட் இருக்கும், தென் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், கிரிமினல் கோர்ட், கோர்ட் அப்படின்னு வந்து நம்மளுக்கு நிறைய கோர்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ ஹை கோர்ட் அப்படின்னு எடுத்திருந்தா ஹை கோர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி சபார்டினரி கோர்ட் இன் தி ஸ்டேட். தென் the high court controls all the subordinary court in the state. The high court enjoys full power and freedom to act within its all. Then the constitutional safeguards have ensured independent working. Then the fundamental rights are and then interpreting the high courts. Okay, good. At the end of the lessons, recapitulation of the lesson, there are 29 state governments in our country. Every state has a government to run its own administration. The constitution provides for the post of a governor as a head state of India. The governor provides for the post of the governor as the head state of in India. The chief minister plays an important role in making higher appointments of the state government. The people who make the laws and government are called a members of legislative assembly. The high court stand at the effects of the state judiciary. As per the constitution, there shall be a high court in each state. Okay, இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து 29 ஸ்டேட் இருக்குது. தென் வந்து எல்லா இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கவர்மெண்ட் இருக்கும். தென் வந்து நம்மளுக்கு ஒரு இந்தியான்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா கவர்னர். தென் சீஃப் மினிஸ்டரோட ஒர்க் அந்த அவங்களோட இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த சீஃப் மினிஸ்டர் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டு மேக்கிங் ஹையர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் தி state government. The people who make laws of a state government are called members of the legislative assembly. Then high court. The high court stands at the apex of the state judiciary. As per constitution, there shall be a high court in each state. Okay, thank you for watching.